வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியான சமையல் வீடியோங்க. அது என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடை ரோஸ்ட்டுங்க. இந்த காடை ரோஸ்ட் நாங்கள் வீட்டில் செய்யாமல் நாங்கள் தோப்பில் போய் செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சமைச்சோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா பையன்தாங்க. ரொம்ப சின்சியராக காடை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கேமரா கூட பார்க்கலங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இந்த காடை ரோஸ்ட் மட்டும் நாங்கள் தோப்பில் ரெடி பண்ணோங்க. இந்த காடை ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்காவோட ப்ரிப்பரேஷன் தாங்க. இப்போது இந்த காடை ரோஸ்ட்டுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காடையை இப்படி கீறி விட்டு மசாலாவை தடவ போகிறாங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டாங்க. அடுப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுப்பும் பற்ற வச்சாச்சுங்க. மசாலா தடவின காடையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறாங்க. ரோஸ்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. இந்த புளிய மிஞ்ச பக்கம் எனக்கே ஆசையாக இருந்துச்சுங்க. நாங்கள் அந்த கேப்பில் போய் புளிய மிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதில் ஒருத்தவர் ருசிச்சு சொல்லியிருக்காரு. அது என்ன நீங்களே கேளுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காடையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. என்னதான் நம்ம வீட்டில் சமைச்சாலும் இந்த மாதிரி விறகடுப்பில் சமைக்கிற ஒரு டேஸ்ட்டே தனி தாங்க. நம்மளுடைய சுவையான காடை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல உட்காந்து இந்த காடை ரோஸ்ட்டை ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.